ஹலோ மக்களே, மே 19ஆம் தேதியோட சலங்கலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ககனுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சிவா வந்து வேற யாரும் இல்லை, பூமியோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சது, என்னெல்லாம் தெரிஞ்சதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையில சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து சிவாவும் பிந்துவும் வந்து காலேஜ்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பூரணி என்ன பண்ணுறாங்க, காலேஜ் ஃபுல்லாக சிவாவை தேடிட்டு இருக்கிறாங்க. பூரணியும் பார்த்தா இப்போ சிவாவை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிவா காதலிக்கிறது என்னவோ பிந்துவை தான். பிந்துவும் சிவாவும் காதலிக்கிறாங்க. இது வந்து பூரணிக்கு தெரியாது. பூரணி வந்து ஒன் சைடாக சிவாவை காதலிச்சிட்டு இருக்கிறாங்க. இது சிவாவுக்கு தெரியாது. இது ஒரு மாதிரி ட்ரையாங்கல் லவ் மாதிரி போயிட்டுருக்கு. இவங்களை காதலிக்கிறது தெரியாத அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பிந்து வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் வந்து ரொம்ப சண்டை நடக்கும். இதில் இப்போ நம்ம காதலிக்கிறோம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு பிரளயமே நடக்கும். கண்டிப்பாக நம்மளை சேர விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவா சொல்கிறாரு, ஆமாம், ஏன்னா ககனண்ணா பூமி அக்கா கல்யாணம் பண்ணதுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ரெண்டு குடும்பமும் பேசுகிறதே இல்லை, ரொம்ப சண்டையாக இருக்குது. இப்போ அடுத்து நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னால் என்ன நடக்குமோன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்கள் அம்மாவை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ககன் மாமா வந்து உன்னோட அக்கா வாழ்க்கைக்காக 2 கோடி உதவினாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே உன் அக்காவை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதில் நான் ககன் மாமா வீட்டில் இருக்கேன். எனக்கு எப்படி அவங்க பொண்ணை ஒன்று தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை பிந்து, ஐயோ என்னடா நீ என்ன இவ்வளோ பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பிந்து சொல்கிறாங்க, எனக்கும் நீ சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை நம்ம சேர முடியாமலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம காதல் ஜெயிக்கும். அப்படி ஒரு வேளை ஜெயிக்கலன்னா நான் கண்டிப்பாக என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாரு. உடனே பிந்து சொல்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் சொல்லாத சிவா, நீ அப்படியெல்லாம் சொல்லாத, கண்டிப்பாக வந்து இந்த நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பூமி தான் தன் அக்காங்கிறத வந்து சிவா வந்து என் அக்கா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அக்காவா யார் அப்படின்னு சொல்லும்போது பூமி தான். பூமி என்ன உனக்கு என்ன, உன் பூமி அக்கா எப்படி உனக்கு அவ்வளோ க்ளோஸா, எப்படி க்ளோஸு அப்படி இப்படிங்கிற போது அவர் வந்து உண்மையாக உளறி சொல்லிடுறாரு அவளாவே. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ அவங்க காதலிக்கிறாங்க, அவங்க 2 பேரும், அவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பூமி தான் தன்னோட அக்கா. சின்ன வயசுலேருந்து பூமி அக்கா வந்து என்னோட தான் வளர்ந்தா. அதுக்கடுத்து அவங்க அப்பாவை தேடி அவள் வந்து இந்த சிட்டிக்கு வந்தா. என் அம்மா இறந்த பின்ன நானும் என் அக்காவை தேடி இந்த சிட்டிக்கு வந்தேன். அதுக்கடுத்து தான் நான் இப்போ ககன் மாமா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அதனால என் அக்கா சம்மதிக்கணும் நம்ம கல்யாணத்துக்கு. வேற யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் என் அக்கா வந்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். என் அக்கா கிட்ட நான் எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று அதுக்கடுத்து, சரி அப்போ நீ இப்போவே உங்கள் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நீ என்னதான் காதலிக்கிறங்கிற உண்மையை சொல்லிடு, நீயும் மறைக்க வேண்டாம், எனக்கும் பிரச்சனை இருக்காது, பூமி கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கதை என்ன நடக்குதுன்னா, இங்கே ககன் வந்து அங்கே சரச்சந்திரா வீட்டிலேருந்து அவமானத்தில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி காரை ஓட்டிட்டு வராரு, வேகமாக ஓட்டிட்டு வராரு. பூமியும் இதில் இருக்கிறாங்க. ககன் வந்து காரை ஓட்டுறாரு. ஆனால் அவரோட நினப்பு ஃபுல்லாக இதில் இருக்குது. சரச்சந்திரா பேசுறது, இந்த நீ கொடுத்த அந்த 2 கோடிக்கு இது, நீ எனக்கு கொடுத்தது எனக்கு பிடிக்கல, நீ யாரை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 கோடி கொடுத்தது. அதுக்கடுத்து மீரா, நீ உன்னை என் குடும்பம் இல்லை, நீ எவரும் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ககனை அசிங்கமாக பேசினது, அந்த குடும்பமே சேர்ந்து ககனை அசிங்கப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு ககன். பூமி வந்து ககனை பார்க்குறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பூமிக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம இப்போ ஏதாவது பேசணும், ககன் மாமாவோட மைண்டை மாற்றணும், அதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல பேச்சு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, மாமா என்னோட அப்பா பண்ணதும் மீராத்த பண்ணதும் பெரிய தப்பு தான், மன்னிச்சிருங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு வந்து கோவம் வருது. எது தெரியாமல் பண்ணுறாங்க, என்னோட தங்கச்சிக்கு இடையா வந்து 2 கோடி கொடுத்தா சரியா போயிருமா, அன்னைக்கு அவள் உயிரையும் மனத்தையும் காப்பாற்றினது நான் எதுக்கு பண்ணேன், இது என்னோட கடமை, இது நான் என் தங்கச்சி மேலே வச்சிருக்க அன்பு, அந்த பாசம், அதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன். அவங்க சொத்துக்காக இதெல்லாம் பண்ணனா, இல்லை எனக்கு பேர் கிடைக்கும்னு இதெல்லாம் பண்ணனா, நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் யாருக்கும் சொல்லி புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கத்திட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து, நீங்கள் அந்த சரச்சந்திரா எதுனாலும் மணியை அதாவது துட்டை வச்சு தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறான், எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறான். ஏன்னா என்னோட அரவணைப்பு, அன்பு, நானும் என் தங்கச்சிக்கு இடையில யார் முதல்ல அந்த சரச்சந்திரா, அவர் எதுக்கு தேவையில்லாமல் வராரு அப்படின்னு சொல்லி சரச்சந்திராவை பிடிச்சி அவர் ஒரு பணத்தாசை பிடிச்சவன், இதனால பணத்தை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே பூமிக்கு வந்து அவங்க அப்பா பற்றி சொன்னோன்னா கொஞ்சம் கோவம் வருது. உடனே மாமா நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ககன் கேட்குறாரு. இல்லை இது எல்லாமே அந்த அபூர்வாவோட திட்டம் தான், நான் வந்து இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறேன்,
நீங்கள் வந்து மீராத்தை எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க உங்கள் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, டப்பு டிப்புன்னு போட்டு உடைக்கிறாங்க. இந்த அபூர்வா தான் இதுக்கு எல்லாமே பின்னாடியே இருக்கா. அவளை மட்டும் நான் நிரூபிச்சிட்டேன்னா போதும், எல்லாமே சரியாயிரும். அதுவும் எவ்வளோ நாள் அவள் இப்படி ஆடிட்டே இருப்பா, கண்டிப்பாக ஒரு நாள் அவளோட தப்பு ஃபுல்லாக வெளியே வரும். அவள் தான் கீ கொடுத்து ஆட்டுறா எல்லாத்தையும், மீராத்தைய சரச்சந்திரா அப்பாவை எல்லாத்தையும் அவள் தான் ஆட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்க. அவங்க காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே இவங்களுக்கு வந்து பூமி வந்து அங்கே வந்து இளநீ கடை இருக்குது. சரி நம்ம இளநீ குடிக்க வைக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் வாங்க இளநீ குடிக்கலாம் அப்படின்றேன். எனக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு வேண்டாம், ஆனால் எனக்கும் வேணும், எனக்கு கம்பெனிக்கு நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வந்து அந்த காரில் ஃப்ரண்ட்டு சீட்டில் வச்சுட்டு இவங்க பாட்டு இளநீ வாங்க போகிறாங்க. இந்த நேரம் பார்க்க தான் சிவா கால் பண்ணுறாரு பூமிக்கு. அவர் கால் பண்ணி முதல்ல என்ன பேசணும், ஹலோ அக்கா சிவான்னு வருது. உடனே ககன் வந்து ஃபோனில் என்ன சிவா இதுக்கு பூமிக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. எதுவுமே பேசலை. என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே அக்கா நீ எங்கே இருக்க, மாமாவும் பக்கத்தில் இருக்காரா, ககன் மாமாவும் பக்கத்தில் இருக்காரா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி பொறி தட்டுது. இதுக்கு நம்மளை பற்றி இவன் விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கால் எடுத்தோம். அவன் வந்து எதுவுமே பேசாமல் இந்த மாதிரி பிந்துவை காதலிக்கிறேன், எந்த விஷயமும் சொல்லலை. அவன் வந்து என்ன சொல்கிறான், அக்கா எனக்கு உன்னால தான் இன்னைக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு உன்னால தான் பெரிய விஷயம் இன்னைக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான், நீ மட்டும் இனி அன்னைக்கு இந்த சிட்டிக்கு வந்து யாருன்னே தெரியாமல் நான் வந்தேன், நீ தான் வந்து என்னை அந்த ககன் மாமா வீட்டில் சேர்த்து விட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையும் போட்டுட்டு அப்படி இப்படின்னு உடச்சிட்றான். நான் தான் உன்னோட தம்பின்னு ககன் மாமாவுக்கு தெரியாது, நல்ல வேலை. ஆனால் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுக்கா. எனக்கு உடன் பிறந்தவங்கன்னு யார் இருக்கா, நீ மட்டும்தான் இருக்கா. அம்மா இறந்துட்டாங்க, இறந்தனால தான் நான் இந்த சிட்டிக்கே வந்தேன். இப்போ அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எனக்கு நீ தான் இருக்க. எனக்கு பிடிச்சது நல்லது எல்லாமே நான் உங்ககிட்ட தானக்கா ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு சீக்கிரம் நீ வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி எல்லாத்தையும் அப்படி ரெக்கார்டு மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு யார் எதுக்கு கேட்குறாங்க, யார் பேசுகிறாங்க எதுவுமே கேட்கல, பேசிட்டு அவர் பாட்டு கட் பண்ணிடுறாரு. ககனுக்கு வந்து கோவம், ககனுக்கு வந்து பொய் சொன்னா துரோகம் பண்ணா சுத்தமாக பிடிக்காது. உடனே அவர் வந்து என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க பாட்டு அங்கே இளநீ வாங்கிட்டு இருக்காங்க. பூமி அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்கல. இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே காரை வேகமாக எடுத்துட்டு வீட்டுக்கு விட்டுட்டாரு. உடனே பூமி கிராஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வராங்க, இளநீ வாங்கிட்டு. பார்த்தா உடனே பூமி என்ன நினைக்கிறாங்க, என்னதான் கோவம் இருக்கட்டும், அதுக்காண்டி கட்டின கொண்டாட்டி இப்படிதான் நடுத்தெருவில் விட்டுட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடி வராங்க காருக்கு பின்னாடி. ஆனால் இவர் வேகமாக ஓட்டிகிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து அவங்களும் பின்னாடியே துரத்திட்டே வராங்க. அதுக்கடுத்து ககன் முதல்ல வீட்டில் வந்து உட்காந்து சிவா வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தா சாரதா வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு, சாமி என் வாழ்க்கையில் நீ எனக்கு நிறைய கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்க, என்னோட சின்ன வயசுல என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு கஷ்டத்துல இருந்து தான் நாங்கள் வளர்ந்தோம், எங்களுக்குன்னு யாருமே இல்லை, எங்களுக்குன்னு ஒரு துணை இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், என்னோட பையனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும், அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது, மனஸ்தாபம் இல்லாமல் அவங்க 2 பேரும் சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு லேடி வந்து டிங் டிங்னு மடி அடிக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது சாரதாக்கு. அப்போ என்னோட வேண்டுதல் ஃபுல்லாக கடவுளுக்கு கேட்டுருச்சு, சீக்கிரமே ககன் பூமி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு விளக்கு கூட ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றிட்டு இவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்போ அதே கோயிலுக்கு பார்த்தா மீராவும் கேபியும் ஒன்றா வராங்க. உடனே கேபி வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கேபி சொல்கிறாரு, இல்லை நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே கீழே இந்த மண்டபத்திலே இருக்கிறேன் அப்படின்றாங்க. என்னவோ கோயிலுக்கு வந்தால் சாமி கூட கும்பிட முடியாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவங்க வலது பக்கம் திரும்பி போகிறாங்க, இவங்க இடது பக்கம் திரும்பி போகிறாங்க. சென்டரில் பார்த்தா சாரதா ஏற்றி வச்சு விளக்கு இருக்குது. அது வந்து இங்கே அங்கே அணையிற மாதிரி அந்த திரி வந்து ஆடுது. அதாவது ககன் பூமிக்காக ஏற்றி வச்ச விளக்கு, அது திரி அங்கே இங்கே ஆடுது. ஆடின பின்ன பார்த்தா கேபி அங்கேருந்து பார்க்குறாரு, மீரா இங்கேருந்து பார்க்குறாங்க. அது சாரதா தான் அந்த விளக்கை ஏற்றுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கேருந்து பார்க்குறாங்க. உடனே ஐயோ எங்கே அணைய போதேங்கிற இந்த குஷி படம் மாதிரி, அந்த குஷி படத்தில் விஜய் ஜோதிகாவும் வந்து பிடிக்கிற மாதிரி இவங்களும் அதே மாதிரி வந்து கேபி ஒரு பக்கமும் மீரா ஒரு பக்கமும் வந்து பிடிக்கிறாங்க. நானும் இந்த விளக்கு எங்கோ அணைஞ்சிருமோன்னு வந்தேன் மீரா அப்படின்னு சொல்கிறாரா. நானும் அதுக்கு தாங்க வந்தேன், இந்த விளக்கு யாரோ அவங்க ஏதோ வேண்டுதலுக்காக ஏற்றிருப்பாங்க, இதுக்கான அணிஞ்சிருமோன்னு தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. உடனே பின்னாடி பார்த்தா சாரதா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நன்றின்னு சொன்னோன்னா மீராக்கு வந்து கோவம் வந்துடும். மீரா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் சாரதா நீ என்ன வேணும்னா சொல்லு அப்படின்வாங்க. சாரதா சொல்லுவாங்க, வேண்டுனதை சொன்னால் வெளியே நடக்காது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும்,
என் புருஷன் வந்து என்னை விட்டுட்டு உன் கூட வந்து நிம்மதியாக வந்து வாழணும், என் கூட பேசக்கூடாது, என் கூட வாழக்கூடாது, அப்புறம் என் பிள்ளைங்க எல்லாம் வந்து நீ சொல்கிறது தான் கேட்கணும், உன்கிட்டே உன் வீட்டிலே வந்து சேரணும், அப்புறம் நான் மட்டும் அனாதையாக இருக்கணும், அப்படி தானே நீ வேண்டியிருப்ப, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உன் புத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இவ்வளோ கேவலமானவ தானே நீ அப்படின்னு சொல்லி திரும்பி அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. உன்னை கேப்புக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நேரத்தில் கோவம் வந்துடும். சாரதாவை எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மீரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், உங்களுக்கு உங்கள் செல்ல பொண்டாட்டியே சொன்னோன்னே கோவம் வந்துருச்சா உங்களுக்கு, எனக்காக பேசதான் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி மீரா புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வேணதை வெளியே சொல்லக்கூடாது, இது நான் என் பையன் மருமகளுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே அதுக்கு அடுத்து இது என் பையனுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவங்க மீரா இருந்துட்டு இவன் பையனுக்காக வேணும்னு தெரிஞ்சா நான் இந்த வேலைக்கு அணையட்டோன்னே விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பியும் கோவப்பட்டுட்டு இங்கே அவங்க பாட்டு ஒரு பக்கம் போயிடுவாங்க. உடனே சாரதா கோச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. உடனே சாரதா கிட்ட வந்து கேபி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சாரதா இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசக்கூடாது, உங்கள் மீரா பொண்டாட்டிக்கிட்ட தான் நீங்கள் பேசணும், நாங்கள் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரமாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவார். அதாவது என்ன உண்மைன்னா, அவர் வந்து இந்த மாதிரி பூமிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு, பூமியும் ககனும் இன்னும் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கல, அவங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டி ஆகலை, அதுக்கடுத்து இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பூமியும் சொன்னான். அதாவது அவள் முந்தின நாள் நைட்டு வந்து என்கிட்ட பேசினான், என் அப்பா என்னைக்கு என்னோட அப்பா வந்து என்னை மனப்பூர்வமாக அவங்களோட பொண்ணு ககன் தான் என்னோட மருமக அன்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்குவோம், அன்னைக்கு தான் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, என் வீட்டில் இருக்கிற வரை நான் எல்லாமே பண்ணிட்டேன், இனிமேல் உன்னோட பொறுப்பு, இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற. சரி தேங்க்ஸ், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், நான் இனிமேல் என் மகனையும் மருமகளையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ககன் பார்த்தா வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிவா வந்து காலேஜில் இருந்து ரொம்ப ஹாயாக ஜாலியாக வந்துட்டு இருக்கிற சந்தோஷத்தில், அதாவது அவங்க லவ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த உண்மையை கூட அவங்க அக்கா கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு சிவா வந்து வந்துட்டு இருக்கிறாரு. அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ககன் இருக்கிறாரு, அவர் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பூமி அக்கா பூமி அக்கா பூமி அக்கான்னு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காரு. மாடியில் போய் தேடுறாரு, கிச்சனுக்குள்ளே தேடுறாரு, ஹாலில் தேடுறாரு, ரூமுக்குள்ளே போய் தேடுறாரு. உடனே ககன் மாமா வாங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, அக்கா எங்க அக்காவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி இவர் வந்து கொலை வெறியில இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து கேட்டோன்னே சரி அக்காவா, பூமி எப்படி உனக்கு அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மாமா, நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், நீங்கள் எனக்கு மாமானா அப்போ பூமி அக்கா எனக்கு அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு பூமி வந்து சும்மா அக்காவா இல்லை உண்மையிலே உன் கூட வளர்ந்த அக்காவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவருக்கு வந்து வேக்க ஆரம்பிச்சிடும் சிவாக்கு. உடனே அவர் வந்து என்ன மாமா சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இப்போ உண்மை என்ன, பூமி வந்து உன் ரத்த சொந்த அக்காவா அப்படின்னு கேட்பாரு. உனக்கு உன் கூட பிறந்த அக்கா தானே பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி 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 அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ மாமா வலிக்குது மாமா விட்டுருங்க மாமான்னு சொல்லிட்டு விட்டுருங்க மாமான்றாங்க. ஏன்டா என்கிட்டயே போய் சொல்லி எனக்கே துரோகம் பண்ணி என் வீட்டிலே இருந்திருக்கல இவ்வளோ நாளா, அது எப்படிடா, உன் அக்காவும் அப்படிதான் வேஷக்காரி பொய்க்காரி அவ்வளோ மாதிரியே இருக்கல, அவன் தம்பி நீ மட்டும் எப்படி இருப்பா, அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு மாட்டடிக்கிற மாதிரி ககன் போட்டு அடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொய் சொல்லிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டு அவனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. பூர்ணி வராங்க. பூர்ணி வந்து காப்பாத்துறதுக்காக வராங்க. பூர்ணியும் தள்ளி விட்டுட்டு நீ போ பூர்ணி, உனக்கு எந்த உண்மையும் தெரியாது, இவன் யார் தெரியுமா, அந்த நாடகக்காரியோட தம்பி தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். பூர்ணி வந்து தடுக்க பார்க்குறாங்க, ஆஹா விடலையே. ககன் போட்டு அவனை சிவாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கடுத்து அவனோட பெட்டி பேகு காலேஜ் பேகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடித்து திரும்ப வாசலுக்கே கொண்டு வந்துட்டாரு. வாசலுக்கே கொண்டு வந்து பேகு எல்லாத்தையும் போட்டுட்டு பெட்டியெல்லாம் போட்டுட்டு வெளியே போடா நாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ககன் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. முதல்ல என்ன சொன்னார், அவன் வந்து ககனோட கதையை வந்து சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. அதாவது என் அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி தான் இருக்கா, என் அம்மா வந்து நானும் என் தங்கச்சி தான் இருக்கோன்னு ககன் வந்து அவனோட ஸ்டோரி மாதிரியே இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டான். இப்போ அதுவே போய் இவன் என்ன சொல்லிடுவான், சரி அதுக்கடுத்து உண்மையை சொல்லிடுவான், நான் பண்ணலை, சரி மாமாவும் பூமி அக்காவும் தான் எனக்கு இந்த பிளான் போட்டு கொடுத்தாங்க மாமா, எனக்கு எதுவும் தெரியாது மாமா, என்ன விட்டுருங்க அடிக்காதீங்க அப்படின்னு. அதுக்கடுத்து வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு பேக்கெல்லாம் போடுவாங்க. அந்த நேரத்தில் சாரதா இங்கே பூமி வந்து ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகியிருக்க மாட்டாங்க, அவங்க ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சாரதா வந்து கரெக்டாக சிவாவை அடிக்கும்போது, டேய் உனக்கு அறிவு இல்லையாடா, எதுக்குடா இப்போ நீ சிவா போட்டு இப்படி அடிக்கிற,
உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் என்ன தப்பு பண்ணா, இப்போ எதுக்கு நீ அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சாரதா வந்து ககன் கிட்ட, அம்மா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாதுமா, இவன் வேற யாரும் இல்லை, அந்த நாடகக்காரி இருக்கல்ல அந்த பூமி, அவனோட சொந்த தம்பி தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ககன் வந்து இந்த உண்மையை போட்டு உடைப்பாரு. பொய் சொல்லி நாடகமாடி அவளை மாதிரியே நாடகமாடி அவளை மாதிரியே நாடகமாடி பொய் சொல்லி இந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்கான், இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே சாரதாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அதாவது இவன் வேற யாரும் இல்லை, பூரணி ஆல்ரெடி லவ் பண்ணுறது வந்து சாரதாக்கு தெரியும். இப்போ வந்து இவ வேற யாரும் இல்லை, பூரணி வந்து லவ் பண்ணுறது தெரியும். இப்போ இது வேற யாரும் இல்லை, ககனோட தம்பி தாங்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்போ நல்லபடியாக வந்து பூர்ணி கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, திரும்ப சிவாவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க போகிறாங்களா, இல்லை வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்களா, இல்லை பூமி வந்து காப்பாற்ற போகிறாங்களா, பூமி வந்து உண்மையாக சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, இப்போ யாருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பூரணிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பூரணிக்கும் பிந்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்ட் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.